ப்ராக்கெட்டில் பொப்பாஃப் ரூல் அப்படின்னு ஒரு முக்கியமான ரூல். பொப்பாஃப் ரூல்னால் என்னன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதலாம். ஃபஸ்ட்டு ஜென்ரலாக வாட் இஸ் பொப்பாஃப் ரூல் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதுக்குரிய ஆன்சர் அடுத்தது தான் எழுத போகிறேன். முதல்ல பொப்பாஃப் ரூல் அப்படின்னா கீட்டோனுக்கு ஜெனரல் ஃபார்முலா RC⋅O R'. இந்த ஆரும் டிஃப்ரென்ஸ் பண்ணி காட்டுறதுக்காக இங்கே R' போட்டிருக்கோம். இப்போ இதை நான் என்ன பண்ண போகிறேன், ஆக்சிடைஸ் பண்ண போகிறேன். ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் பாண்டு பிரேக் ஆகும். இப்போ பாண்டு இந்த பக்கம் பிரேக் ஆகலாம், அப்படி இல்லைன்னா இந்த பக்கம் பிரேக் ஆகலாம். ரெண்டு பக்கமும் எங்கே வேணாலும் பிரேக் ஆகலாம். பிரேக் ஆகி நமக்கு RC⋅O OH ப்ளஸ் R'(COOH) இப்படி தான் கிடைக்கும். சரிங்களா? இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த R அப்படிங்கிறது அல்கைல். அல்கைல்னா என்ன அர்த்தம்னா, மீத்தேன் தான் பேரண்ட்டு. இதில் ஒரு ஹைட்ரஜன் போயிடுச்சு அப்படின்னா CH3, இதை மெத்தில் அப்படின்னு சொல்லுவோம். மறுபடி செயின் CH3 CH2 அப்படிங்கிற செயின் கூடிக்கிட்டே போகும். இது எத்தில். இங்கே ஒரு CH2 இருக்குல்ல, அடுத்தது 2 CH2 போகணும். CH2 அந்த செயின் கூடிக்கிட்டே போகும். இது ப்ரொப்பைல். 3 கார்பன் இருந்தால் ப்ரொப்பைல். இது 1, இது 2, இது 3, இது 4வது அதே மாதிரி இன்னொரு CH2 CH3 CH2 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 இது பியூட்டைல். ஸோ இதே மாதிரி நீங்கள் பென்டைல் ஹெக்சைல் போட்டு பார்க்கலாம். ஒன்றில் இந்த CH2 நம்பர் மட்டும் கூட்டிகிட்டே வரும். ஹெக்சைலில் 6 கார்பன் இருக்கும் மொத்தமாக. சரி, ஸோ இதை தான் நம்ம அல்கைல்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா, ஏன்னா இங்கே நம்ம போடுறோம். இதில் 2 கான்செப்ட் இருக்குது. ஒன்று சிமெட்ரிக்கல், இன்னொன்று அன்சிமெட்ரிக்கல். ஸோ அந்த சிமெட்ரிக்கல் அப்படின்னா ஆரும் R' ஈக்குவலாக இருக்கும். அன்சிமெட்ரிக்கலில் ஆரும் R' ஈக்குவலாக இருக்காது. அதான் அர்த்தம். ஸோ பொப்பாஃப் என்ன சொல்கிறாருன்னா, அன்சிமெட்ரிக்கல் கீட்டோனை நீங்கள் இப்போ ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் போட்டு பிரேக் பண்ணும்போது லோவர் கார்பன் பக்கம்தான் கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப் போகும் அப்படின்ட்டு சொல்கிறதான் பொப்பாஃப்.